என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கணும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. உங்க 7 சட்டை 1000 ரூபாய் வைக்கும் போது என்ன மார்ஜின் வச்சிருக்கீங்க? நான் 20% மார்ஜின் வச்சு எனக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு சௌகத் கேட்டிருக்காரு. இப்படி ஆளாளுக்கு இப்ப வந்து இந்த ப்ராஃபிட்டை பத்தி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. அது விஷயமா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்ன்றது இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வைக்கணும், அவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வைக்கணும்ன்றது கிடையாது. இதுல மேட்டர் என்னன்னா கடைசி எல்லா செலவு போக நம்ம கைக்கு எவ்வளவு காசு வருதுன்றது முக்கியம். அந்த காசை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முதல் போட்டிருக்கோன்றது முக்கியம். இன்னைக்கு நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், அதுக்கு முதல் 1000 ரூபாய் நான் போட்டிருக்கேன்னா ஒண்ணு. இன்னொருத்தவர் நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், நான் 10 கோடி போட்டிருக்கேன் உள்ள அப்படின்றது ஒண்ணு. சோ இப்ப நம்ம மொட்டையா அவர் எவ்வளவு போட்டிருக்காருன்னு தெரியாம ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்க, ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்காருன்னு நம்ம கண்ணில் பார்த்தோம்னா கண்டிப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் கூட சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அவர் அதுக்கு 10 கோடி போட்டிருப்பாரு. சோ இங்க 100 ரூபாய் சம்பாதிச்சது வெறும் 1000 ரூபாய் தான் போட்டிருப்பாரு. எல்லா எக்ஸ்பென்சஸும் போக நம்ம கைக்கு எவ்வளவு கிடைக்குதுன்றது தான் ப்ராஃபிட். ஒண்ணு, அதுக்கு என்ன மார்ஜின் போடணுமோ அப்படிதான் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மார்ஜினை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முதல் போட்டிருக்கோன்றது தான் முக்கியம். சோ இதுல எங்கேயுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. இவ்வளவு மார்ஜின் போடணும்ன்றது கிடையாது. அப்படி யாரும் இதுதான் தம்ப்நெயில்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பிடாதீங்க. பக்கத்து கடையில போட்டிருக்கிற மார்ஜின் கூட நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் போன மாசம் போட்ட மார்ஜின் தான் இந்த மார்ஜின் நம்மளே போடணும்னாலும் அதுக்கும் ரூல்ஸ் கிடையாது. ரூல் 2 தான். போட்ட காசுக்கு எவ்வளவு எடுக்கிறோம், எல்லா செலவு போக எவ்வளவு எடுக்கிறோம். இதை 2 மட்டும் தான் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ண போகும். மைண்ட்ல வச்சுக்கோங்க.